விஜயை பற்றி யாராவது ஒரு ஆள் தப்பாக பேசினா பல குரூப்ஸ் வச்சுருக்காங்க வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்குன்ட்டு 500லேருந்து 800 பேர் ஒரு டீம் அசம்பிள் ஆகிறான் ஒரே நேரத்தில். விஜயை பற்றி யார் என்ன பேசினாலும் அதுக்கு அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தரவுலையும் எடுக்கிறாங்க. கெட் செட் கோ வெளியே கிளம்புறாங்க, டப்பு பதிவில் வருது. சரி, ஒரு ஐடி குறிப்பிட்ட நம்பர் வச்சு தான் செய்ய முடியும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் உட்காந்து செஞ்சால் பரவாயில்லையே, இவன் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து லைனில் வராங்க. அந்த உள்ள ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து அப்போ வந்து அரசியல் இல்லாமல் பதவி வாங்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறாங்க பேருந்து கொண்டு ரசிகர்கள். அவங்களே தொண்டர்களை கட்டுப்படுத்தல, ரசிகனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் பதவி வாங்கினதே அவன் உன் கட்சிக்குள்ளே வந்தால் தான் நீ சொல்கிறது கேட்பான். இல்லை எங்கள் அண்ணன் நீ இப்படி பேசுறியா, உன்னை வச்சு சேரலான்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போதான் ஸ்டாலின் வந்து ஒரு வாய்மொழி உத்தரவிட்டிருக்கிறாராம், தாவேக்காவை இனிமேல் விமர்சிக்க வேண்டாம். எலெக்ஷன் நெருங்கும்போது நமக்கு அடி பலமாக இருக்கும். இது வந்து தேவையில்லாமல் நம்ம ரூட்லேருந்து எடுக்கிறான். எங்கே அவங்க அப்பா காலத்துலேருந்து எடுக்கிறான். இன்னைக்கு ஒரு நபர் ஒரு விஷயம் தவறாக சொல்லிட்டு செத்தான், அதோடு அவன் வரலாறு எடுக்கிறாங்க. சேகர் பாபு பற்றிலாம்